நாட்டை வளர்ப்போம், கணக்கெடுப்பை நிறைவேற்றுவோம். வளமான இந்தியா மலரட்டும், வாழ்வின் பாதை ஒளிரட்டும். வாசல் தேடி வருவார் இன்று, வணக்கம் சொல்லி வரவேற்போம். வீட்டின் விவரம் கேட்டிடுவார், விருப்பமுடன் பகிர்ந்திடுவோம். குடிநீரும் மின்சாரமும் குடும்பத்தின் தேவைகளும் உண்மையோடு சொன்னால்தான் உயரும் நாளை நம் ஊர்களும். ஒரு வீடு, ஒரு குடும்பம், ஒரு தகவல், ஒரு நம்பிக்கை, ஒன்றாய் சேர்ந்து கட்டுவோம் ஒளிமயமான இந்தியாவை. வீடு தோறும் உண்மை சொல்லுவோம், விழிப்புணர்வை நாம் விதைப்போம். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மனமு வந்து பங்கேற்போம். பள்ளி வேண்டும், மருத்துவம் வேண்டும், புதிய சாலைகள் அமைய வேண்டும். குடிநீரும் அனைவருக்கும் குறையில்லாமல் கிடைக்க வேண்டும். திட்டம் தீட்டும் அரசாங்கம் துல்லியமான தகவல் தேடும். நாமும் சேர்ந்து உதவினாலே நாளைய இந்தியா உயர்ந்து நிற்கும். தவறில்லாமல் தகவல் சொல்வோம், தயக்கமின்றி ஒத்துழைப்போம். கணக்கெடுப்பு அதிகாரிக்கு கண்ணியமுடன் உதவிடுவோம். சாதி மதம் பார்ப்பதில்லை, செல்வம் வறுமை கேட்பதில்லை. ஒவ்வொரு வீடும் முக்கியம்தான், ஒவ்வொரு மனிதரும் மதிப்புமிக்கவர். வீடு பட்டியல் முழுமையானால் வளர்ச்சி பாதை தெளிவாகும். உண்மை தரும் ஒவ்வொரு பதிலும் உயர்ந்த நாளை உருவாக்கும். வீடு தோறும் உண்மை சொல்லுவோம், விழிப்புணர்வை நாம் விதைப்போம். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வெற்றியடைய துணை நிற்போம். என் வீடு, என் ஊர், என் மக்கள், என் நாடு கணக்கெடுப்பில் கைகோர்ப்போம். வளமான இந்தியா படைப்போம். சரியான தகவல், சிறந்த திட்டமிடல், மக்கள் தொகை கணக்கெடுப்பு வளமான இந்தியாவின் அடித்தளம். அனைவருக்கும் வணக்கம். அன்பான வானொலி நேயர்களே, உங்கள் அன்புக்குரிய நம்ம கடலூர் வானொலியினுடைய இனிய நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே சரவணன் அருணாச்சலம். இன்று ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தேசிய பணியை பற்றி தான் இப்போது பேச போறோம். அது என்னவென்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 மற்றும் அதன் முதற்கட்டமான வீடு பட்டியல் அல்லது ஹவுஸ் லிஸ்டிங் என்று சொல்வார்கள். இந்த பெயரை கேட்டவுடனே இது ஒரு அரசாங்க வேலை, நமக்கு என்ன சம்பந்தம் என்று பலருக்கும் தோன்றலாம். ஆனால் உண்மையில் இந்த பணியில் நாம் அளிக்கும் ஒரு சரியான தகவலே நாளைய இந்தியாவின் வளர்ச்சிக்கான அடித்தளமாக அமையப் போகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்றால் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ளலாம். ஒரு நாட்டுல எத்தனை மக்கள் வாழ்கிறார்கள், எத்தனை வீடுகள் உள்ளன, எத்தனை குழந்தைகள் பள்ளிக்கு செல்கின்றனர், எத்தனை முதியவர்கள் வாழ்கின்றனர், எந்த பகுதியில் குடிநீர் வசதி குறைவாக உள்ளது, அதிகமாக உள்ளது, எந்த ஊருக்கு மருத்துவமனை தேவைப்படுகிறது, இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கான பதில்களை அறிய அரசாங்கம் நடத்தக்கூடிய மிகப்பெரிய தேசிய கணக்கெடுப்பே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது வெறும் எண்ணிக்கையில் அல்ல, இது நாட்டின் எதிர்கால திட்டங்களை வடிவமைக்கக்கூடிய ஒரு அறிவியல் தரவு தளம்.
இப்ப ஹவுஸ் லிஸ்டிங் என்றால் என்ன? மக்களை கணக்கெடுப்பதற்கு முன்பாக முதலில் ஒவ்வொரு வீட்டையும் அடையாளம் காணுதல். அதற்காகவே ஹவுஸ் லிஸ்டிங் நடத்தப்படுகிறது. இதில் கணக்கெடுப்பு அலுவலர் உங்கள் வீட்டிற்கு வந்து சில அடிப்படை தகவல்களை பதிவு செய்தார். உதாரணமாக, இது குடியிருப்பு வீடா, காலியாக உள்ள வீடா, வணிக கட்டிடமா, வீடு சொந்தமா, வாடகையா, குடிநீர் வசதி உள்ளதா, கழிப்பறை வசதி உள்ளதா, மின்சாரம் உள்ளதா, சமையலுக்கு எல்பிஜி, மின்சாரம் அல்லது வேறு எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறதா போன்ற பதிவுகள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. ஏன் இந்த தகவல்கள் அவசியம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிறிய உதாரணத்தை சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு கிராமத்துல 200 வீடு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் அரசினுடைய பதிவுல 150 வீடுகள் மட்டுமே இருக்கும். அப்ப அரசின் பதிவுகள் இப்படி இருந்தா அந்த கிராமத்திற்கு தேவையான குடிநீர் திட்டம், சாலை, பள்ளி, மருத்துவ வசதி ஆகியவை குறைவாகவே திட்டமிடப்படும். அதனால்தான் ஒவ்வொரு வீட்டின் சரியான தகவலும் மிக முக்கியமானது. இதனால் அரசுக்கு என்ன பயன்? இந்த தகவல்களை வைத்து அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி நம்முள் எழும். புதிய பள்ளிகளை அமைத்தல், ஆரம்ப சுகாதார நிலையங்களை உருவாக்குதல், குடிநீர் திட்டங்களை சரியாக வகுத்தல், வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்துதல், பேரிடர் மேலாண்மை திட்டங்களை உருவாக்குதல், நகர வளர்ச்சி மற்றும் கிராம வளர்ச்சி திட்டங்களை திட்டமிடுகிறது. சமூக நல திட்டங்களை தேவையுள்ள பகுதிகளுக்கு கொண்டு செல்கிறது. அதனால்தான் நாம் அளிக்கும் தகவல் வெறும் பதிவு மட்டுமல்ல, நாட்டின் வளர்ச்சிக்கான முதலீடு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். பொதுமக்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? கணக்கெடுப்பு அலுவலர் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவரை அன்புடன் வரவேற்று அவரது அதிகாரப்பூர்வ அடையாள அட்டையை பாருங்கள். அவர் கேட்கும் கேள்விகளுக்கு உண்மையான தகவல்களை அளியுங்கள். சரிபார்க்காமல் தவறான தகவல்களை வழங்க வேண்டாம். கணக்கெடுப்பு என்பது அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையேயான நம்பிக்கையின் பாலம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் தகவல்கள் பாதுகாப்பாக இருக்குமா என்ற கேள்வி உங்களுள் எழும். அது ஒரு சந்தேகமாகவும் இருக்கும். நாம் சொல்லும் தகவல்கள் வேறு எங்காவது பயன்படுத்தப்படுமா என்பதற்கு பதில் இல்லை, இல்லை என்பதுதான். மக்கள் தொகை கணக்கெடுப்புல வழங்கப்படக்கூடிய தனிநபர் தகவல்கள் சட்டப்படி பாதுகாக்கப்படுகின்றன. அவை வருமான வரி, காவல்துறை விசாரணை அல்லது வேறு தனிப்பட்ட நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுவதில்லை. அவை புள்ளி விவரங்கள் மற்றும் அரசின் திட்டமிடலுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. எனவே தயக்கமின்றி உண்மையான தகவல்களை பயன்படுத்தலாம். இப்ப 2026 கணக்கெடுப்புல மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால், இந்தியாவில் நடைபெறக்கூடிய இந்த 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்புல நவீன தொழில்நுட்பங்களும் பயன்படுத்தப்படுகிறது. டிஜிட்டல் தரவு சேகரிப்பு, மொபைல் செயலிகள், புவியியல் தகவல் அமைப்பு GIS போன்ற தொழில்நுட்பங்கள் மூலம் துல்லியமான தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளன. இதனால் கணக்கெடுப்பு வேகமாகவும் வெளிப்படையாகவும் தரமான முறையிலும் நடைபெறும். அப்ப நம்ம ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் இதுல முக்கியம். ஒரு குடும்பம், ஒரு வீடு, ஒரு தெரு, ஒரு கிராமம், ஒரு நகரம், ஒரு மாநகரம், ஒரு மாநிலம், இவை அனைத்தும் இணைந்தால்தான் இந்தியாவின் முழுமையான வளர்ச்சி வரைபடம் உருவாகும். எனவேதான் என் வீடு மட்டுமல்ல, என் நாட்டின் எதிர்காலமும் இதில் அடங்கியுள்ளது என்ற எண்ணத்துடன் அனைவரும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்போம். அன்பு நேயர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு அரசு பணி மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் தேசிய கடமையும் ஆகும். சரியான தகவல்களை வழங்குவதன் மூலம் நம் ஊரின் வளர்ச்சிக்கும், நம் மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்கும், நம் தமிழகத்தின் மேம்பாட்டிற்கும், நம் இந்தியாவின் எதிர்காலத்திற்கும் நாம் நேரடியாக பங்களிக்கிறோம். ஆகவே வீட்டுப்பட்டியல், முழுமையான தகவல், வளமான இந்தியா. இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு அன்பு நேயர்களை கேட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இது உங்கள் நம்ம கடலூர் வானொலி. நான் உங்கள் RJ சரவணன் அருணாச்சலம். மீண்டும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.